சமீப காலங்களா நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம் இஸ்ரேல் கிட்ட இருக்கு. இந்த போர் விமானத்தை பயன்படுத்தி ஈரானோட வான்பரப்புக்குள்ள நுழைஞ்சு அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக்ஸ்ல ஈடுபட முடியும் அப்படின்னு எல்லாருமே ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரானை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஈரான் கிட்ட பவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. இது S-400க்கு இணையான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு. இந்த அமைப்பு இருக்கிற காரணத்தினால இஸ்ரேல் ஈரானுக்குள்ள ஊடுருவினால் அந்த விமானங்களை சுட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு சாரார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு சாரார் மாற்றி டெக்னாலஜியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் சிம்பிளாக வெறும் டாக்டிஸை பயன்படுத்தி மட்டுமே ஈரானால் இஸ்ரேலோட F-35 அழிக்க முடியும். அது எப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நாங்களாக்கா தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானத்தோட சில கேப்பபிலிட்டிஸை பற்றி நம்ம பார்த்தாகணும். ஏற்கனவே நம்மளோட சேனலில் பல தடவை பேசியிருப்போம். ஆனால் புதுசாக நிறைய பேர் நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். F-35 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம். இந்த விமானத்தோட முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரேடாரில் கண்டுபிடிக்க முடியாது. ரேடாரில் முற்றிலும் மறைந்து போகாது. ரேடாரில் ஒரு விமானம் மாதிரி தெரியாமல் ஒரு சின்ன பறவை மாதிரி தெரியும். அதனால் ரேடார் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சாலும், அதாவது டிடெக்ட் பண்ண முடிஞ்சாலும் இதை ட்ராக் பண்ண முடியாது. ட்ராக் பண்ண முடியலை அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை நோக்கி ஒரு இன்டர்செப்டாரை அனுப்பியோ இல்லை ஏவுகணையை அனுப்பியோ வீழ்த்த முடியாது. இதுதான் இந்த F-35 போர் விமானத்தோட முக்கியமான கேரக்டர். இதை தாண்டி இதில் இருக்கிற சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டான எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர். ஏகப்பட்ட சிஸ்டம்ஸை இதில் இன்கார்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு உதாரணம், பைலட் இந்த விமானத்தை பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு கீழே பார்த்தார் அப்படின்னா கீழே, அதாவது தரையில் என்ன இருக்கோ அது அவரோட ஹெல்மெட்டில் தெரியும். ஸோ 360 டிகிரி காரில் கேமரா இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு 360 டிகிரி கேமரா இந்த குறிப்பிட்ட போர் விமானத்தில் இருக்கும். பைலட் திரும்புகிறாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி விமானம் இருக்காது. அவரோட விமானத்துக்கு பின்னாடி என்ன பறந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது அவரோட கண்களுக்கு தெரியும். அது கூடவே ஒரே நேரத்தில் மல்டிபிள் டார்கெட்ஸை ட்ராக் பண்ணி எங்கேஜ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ்லாம் இந்த போர் விமானத்தில் இருக்குது. கரண்ட்டாக உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான 5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னா இந்த F-35 தான் அப்படின்னு அமெரிக்கன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற சில சிஸ்டம்ஸுமே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த போர் விமானம் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்கிட்டையும் இருக்குது. இந்த விமானங்களை தான் சிரியா மேலே பயன்படுத்தி ஈரானோட எம்பசி மேலே தாக்குதல் நடத்தியிருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ இதே போர் விமானம் இப்போ ஈரானுக்குள்ளே போகிறப்ப நிறையவே எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸோட கருத்து என்னென்னா, இந்த போர் விமானம் ஈரானோட வான்பரப்பில் இருக்கிற எந்த ஒரு ரேடார்லையும் தட்டுப்படாமல் உள்ள நுழைஞ்சு ஈரானில் இருக்கிற முக்கியமான கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே, அது மிலிட்டரி டார்கெட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அணு ஆயுதங்களையோ இல்லை அணு உலைகளையோ வைத்திருக்கக்கூடிய டார்கெட்ஸாக இருக்கலாம், அந்த டார்கெட்டுக்கு மேலே தாக்குதலை நடத்திட்டு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் S-400 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது. இது ரஷ்யர்களோடது. இந்த சிஸ்டமால் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை டிடெக்ட் பண்ண முடியும். இதே சிஸ்டம் மாதிரி ஈரான் உள்நாட்டில் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை தயாரிச்சிருக்காங்க. இதால் F-35 டார்கெட் செய்து அதனை தூக்க முடியும் நடுவானத்தில் அப்படின்னு ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பேரோட கமெண்ட்டில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ரெண்டு பேருமே பேசிக்காக தொழில்நுட்பங்களை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தொழில்நுட்பங்களை தாண்டி மனிதனோட அந்த திறன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 90களில் அமெரிக்கா உலகத்தோட முதல் ஸ்டெல்த் போர் விமானத்தை உருவாக்குனாங்க. F-117 நைட் ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம். இந்த விமானமும் பேசிக்காக ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் தட்டுப்படாது. இதுதான் அமெரிக்கன்ஸோட பிரம்மாஸ்திரமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். இதை செர்பியாவில் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தப்ப செர்பியாவில் இருந்த ஒரு கமாண்டர் சோவியத் காலத்தில் உருவாக்கப்பட்ட, அதுலேருந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குன வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி யாராலையும் சுட்டு வீழ்த்த முடியாது அப்படின்னு சொன்ன இந்த F-117 நைட் ஹாக் விமானத்தை சுட்டு தள்ளினார். அப்படி அவர் சுட்டு தள்ளினதுக்கு அந்த இடத்துல அவர் பயன்படுத்தினது ஒரு மனிதனோட மூளை, பேட்டில் ஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு முக்கியமான திறனும் உங்களுக்கு வேண்டும் ஒரு போர் விமானத்தை சுட்டு தள்ளுவதற்கு. ஸோ டெக்னாலஜிக்கலாக ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும் நடுநிலையாக இருந்து பேசக்கூடியவர்களோட கருத்து, இந்த விமானங்களை இஸ்ரேல் எப்படி பயன்படுத்துகிறாங்க,
இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை ஈரான் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட் தி எண்ட் ஆஃப் த டே ஹியூமனோட ஸ்கில்லு தான் முக்கியமான விஷயம்னு சொல்லி நிறைய பேர் நடுநிலையாக இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஈரானுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பே தேவை கிடையாது F-35 போர் விமானங்களை வீழ்த்துறதுக்கு. அதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் அவங்க பயன்படுத்தலாம்னு சொல்லி ஒரு தியரி கிளம்பியிருக்கு. அந்த தியரியோட அடிப்படையே இந்த F-35 போர் விமானங்கள் வானத்தில் பறந்தாதானே இந்த விமானத்தை அழிக்க முடியாது, பறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விமானத்தை காலி பண்ணிட்டா என்ன அப்படின்றது தான் அந்த தியரி. ஸோ இந்த தியரி படி ஈரான் அவங்களோட பலிஸ்டிக் ஏவுகணைகளை F-35 போர் விமானங்களை வைத்திருக்கிற அந்த விமானப்படை தளத்தின் மேலே ஏவுவாங்க. இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் மட்டும் ஏவப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட விமான தளத்தில் இருக்கிற இந்த விமானங்கள் தரையில் இருக்கிறப்பயே அழித்து விட முடியும். அல்லது இந்த விமானங்களை டேக் ஆஃப் பண்ண விடாமல் ரன்வேஸை சிவியராக டேமேஜ் பண்ண முடியும். இந்த விமானம் பறக்கவே இல்லை அப்படின்றப்ப இந்த விமானத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் ஈரானுக்கு இருக்காது. ஆனால் இந்த ஒரு காரியத்தை ஈரானால் சுலபமாக பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு 2 முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுமே இருக்குது. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல பிரச்சனை அப்படின்றப்ப ஈரான் அவங்களோட ட்ரோன்ஸையோ இல்லை க்ரூஸ் ஏவுகணைகளையோ இந்த குறிப்பிட்ட வான்தளத்தை தாக்கி அழிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஈரானை சுற்றி அமெரிக்காவோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குது. கூடுதலாக அமெரிக்கா ஏகப்பட்ட படைத்தளங்களையும் கட்டி வச்சுருக்காங்க. இந்த படைத்தளங்களோட நோக்கம் ஈரானை தாக்குவது மட்டும் இல்லாமல் ஈரான் என்னென்ன பண்ணுறாங்கன்றத சர்வைலன்ஸில் ஈடுபட்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஈரானோட முக்கியமான படைத்தளபதிகள் ஒரு விமானத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க நாட்டுக்குள்ளே பயணம் பண்ணாலே அந்த விமானம் எவ்வளோ வேகத்தில் பறக்குது, எவ்வளோ உயரத்தில் பறக்குது, அந்த விமானத்தோட டைப் என்ன, உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு அமெரிக்கர்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சர்வைலன்ஸ் கேப்பபிலிட்டியை அமெரிக்கன்ஸ் ஈரானை சுற்றி வைத்திருக்கிறார்கள். அப்போது ஈரான் இந்த ட்ரோன்ஸ் மற்றும் க்ரூஸ் ஏவுகணைகளை ஏவுனா இந்த ஏவுகணைகளை ஏவுறதுக்கு முன்னாடியே அமெரிக்கன்ஸால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு க்ரூஸ் ஏவுகணையவோ இல்லை இந்த ட்ரோன்ஸையோ அதிகமான எண்ணிக்கையில் அவங்க ஏவுவாங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த தாக்குதலில் கூட ஈரான் 300 ட்ரோன்ஸை ஏவுனதாக சொல்கிறாங்க. அப்போ 300 ட்ரோன்ஸையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரக்கில் வச்சு அவங்க நகர்த்தி கொண்டு போகிறப்ப அமெரிக்கன்ஸால் சேட்டலைட் மூலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய சர்வைலன்ஸ் விமானங்கள் மூலமாகவும் அதை தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே இஸ்ரேலுக்கு வார்னிங் கொடுத்துருவாங்க. இஸ்ரேல் உடனடியாக அந்த விமான படைத்தளத்தில் இருக்கக்கூடிய விமானங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அல்லது அந்த விமானங்களை டேக் ஆஃப் பண்ண வச்சு வானத்தில் பறக்க வச்சுருவாங்க. அப்படியே ஈரான் அமெரிக்கர்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சு ட்ரோன்ஸையும் இந்த க்ரூஸ் ஏவுகணைகளையும் லான்ச் பண்ணாலும் ஈரான்லேருந்து இஸ்ரேலை போய் அடைகிறதுக்கு க்ரூஸ் ஏவுகணைகளுக்கு மினிமம் 1 மணி நேரம் தேவைப்படும். அண்ட் இந்த சூசைட் ட்ரோனுக்கு மினிமம் 5 மணி நேரங்கள் தேவைப்படும். இந்த 5 மணி நேரம் அண்ட் 1 மணி நேரம் கேப்பில் இந்த அமெரிக்கன்ஸால் கண்டிப்பாக லான்ச் ஆனதுக்கப்புறம் டிடெக்ட் பண்ண முடியும். அதுக்கேற்ற வார்னிங் கொடுத்ததுக்கப்புறமா இஸ்ரேலும் அந்த போர் விமானங்களை பாதுகாப்பான பகுதியில் வைக்க முடியும். இதுதான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஈரான் பலிஸ்டிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறதன் மூலமாக சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை நீங்கள் லான்ச் பண்ணீங்க அப்படின்னா அது இஸ்ரேலை போய் சேர்றதுக்கு வெறும் 7லேருந்து 14 நிமிஷம் தான் ஆகும். இந்த 7 to 14 நிமிஷத்துக்குள்ள இஸ்ரேலியர்களால் எந்த ஒரு விமானத்தையும் பாதுகாப்பான பகுதிக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு போர் விமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பைக்கோ காரோ பஸ்ஸோ மாதிரி இல்லை, ஸ்டார்ட் பண்ணி உடனே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதை ஒன்றா ஃபாலோ பண்ண அப்படின்னா தான் நம்ம ஒரு விமானத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போக முடியும். அண்ட் பைலட்ஸுமே எல்லா நேரமும் ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் பாசிபிளான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ 7லேருந்து 14 நிமிஷம் விண்டோக்குள்ளே ஈரான் பலிஸ்டிக் ஏவுகணைகளை மட்டும் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேலால் கண்டிப்பாக அவங்களோட விமானத்தை காப்பாற்ற முடியாது. இப்போது இந்த இடத்துல மறுபடியும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கன்ஸ் உதவிக்கு வராங்க. ஏன்னா பலிஸ்டிக் ஏவுகணைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணைகளை அவங்க லான்ச் பண்ணணும். அப்படி லான்ச் பண்ணாதான் இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை சேச்சுரேட் பண்ணி ஒரு அட்டாக்கை பண்ண முடியும். கடந்த அட்டாக்கில் கூட கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் லான்ச் பண்ணதான் நமக்கு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 6 பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரான் இஸ்ரேலோட இந்த F-35 போர் விமானங்களோட வான் படைத்தளத்து மேலேயே லான்ச் பண்ணாங்க. இது கடந்த தடவையே நடந்துச்சு. இதை அமெரிக்கர்களும் இஸ்ரேலும் ஒத்துக்கிறாங்க. ஆமாம், அவங்க லான்ச் பண்ணதில் 6 பலிஸ்டிக் ஏவுகணைகள் எங்களோட விமானப்படை தளத்தில் வந்து விழுந்துச்சு அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. அண்ட் அதே சமயம் அதனால் ரன்வேலையும் சரி அண்ட் இந்த விமானங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பில்டிங்லையும் சரி டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றதையும் ஒத்துக்கிறாங்க. இப்போது இஸ்ரேல் முழுக்க இந்த 110 பலிஸ்டிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக
ஒரே ஒரு விமானப்படைத்தளத்தை நோக்கி 117 120 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த விமானப்படைத்தளம் சீரியஸாக டேமேஜ் பண்ணப்படும். ஸோ இந்த தருணத்தில் அவங்க இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு இன்னொரு தடவையும் அமெரிக்கன்ஸ் உதவி பண்ணுவாங்க. எப்படின்னா, ஈரானுக்குள்ளே இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நகர்த்தி கொண்டு போகணும். ஏன்னா ஒரே நேரத்தில் 100 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அப்படின்றப்ப அங்கங்கன்னு சொல்லி மூமெண்ட் இருக்கும். அந்த மூமெண்ட்டை அமெரிக்கன்ஸ் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உடனடியாக இஸ்ரேலுக்கு சொல்லி அவங்கள தயாராக சொல்லிடுவாங்க. ஸோ இஸ்ரேல் தயாராகக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, ஆர் அவங்களுக்கு அந்த வார்னிங் கிடச்சிருச்சு அப்படின்னா இவங்க பாலிஸ்டிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ண உடனடியாக அவங்களோட போர் விமானத்தை சேஃபான பகுதிக்கு அவங்களால எடுத்துகிட்டு போயிட முடியும். இந்த ஒரு சினாரியோ நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மறைச்சு வச்சு லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு முறையை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த முறை அப்படின்றது சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை நார்மலாக ட்ரக்கிலேருந்து நம்ம லான்ச் பண்ணுவோம். ட்ரக் மவுண்டட் பாலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட அக்னி 5 ஏவுகணையை கூட ஒரு ட்ரக்கிலேருந்து லான்ச் பண்ண முடியும். ஆனால் உலகத்தில் எல்லாருமே இந்த மாதிரி இராணுவ ட்ரக் எல்லாத்தையுமே சிவிலியன் ட்ரக்கை விட்டு ப்ராப்பராக டிஸ்டிங்கிஷ் பண்ணுவாங்க. அதாவது நம்மளோட அக்னி ஏவுகணைகளை லான்ச் பண்ணக்கூடிய அந்த ட்ரக்கு சிவிலியன் ட்ரக்கோட அதே மேனுஃபேக்சரராக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட வாகனத்தை சிவிலியன் வாகனத்திலேருந்து பிரித்து காட்டுறதுக்கு நம்ம வேறு விதமாக பெயிண்ட் பண்ணியிருப்போம். அந்த வாகனத்தோட வடிவமைப்பும் வேறு மாதிரி இருக்கும். அதை பார்த்தாலே தெரியும் அது ஒரு இராணுவ பொருள் அப்படின்னு. அந்த மாதிரி ஈரான் செய்யாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சிவிலியன் கண்டெய்னர் மாதிரி அவங்களோட ஏவுகணை லான்ச்சர்ஸை வடிவமைச்சிருக்காங்க. பேசிக்காக ஒரு லான்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டியூபு மாதிரி இருக்கும். அந்த டியூபுக்குள்ளே ஏவுகணை இருக்கும். டியூபை வந்து இப்படி செங்குத்தாக நிப்பாட்டிடுவாங்க. டியூபுக்குள்ளேருந்து ஏவுகணை போகும். ஆனால் ஈரான் வைத்திருக்கக்கூடிய அந்த லான்ச்சர்ஸ் அப்படின்றது சாதாரணமாக கப்பல், அதாவது சரக்கு கப்பலில் இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு கண்டெய்னருக்கும் ஏவுகணையை வச்சுருக்கக்கூடிய அந்த லான்ச்சருக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை உருவாக்கி சாதாரணமாக அவங்களோட நாட்டுக்குள்ளே இந்த ட்ரக்ஸை ரன் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் என்ன தான் இந்த சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டியில் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் இவங்களால் ட்ரக்குக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. ட்ரக்குக்குள்ளே காய்கறி இருக்கா இல்லை பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்கா அப்படின்றத டிடெக்ட் பண்ண முடியாது. இந்த ஒரு அட்வான்டேஜ் ஈரானுக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு சிஸ்டமை அவங்க சமீபத்தில் ஒரு வீடியோவின் மூலமாக விளக்கமாக காமிச்சாங்க. அந்த வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த கண்டெய்னர் மாதிரி இருக்கும், கண்டெய்னருக்குள்ளே பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்கும். ஸோ இப்படி ஈரான் அமெரிக்கர்களோட டிடெக்ஷன்லேருந்து தப்பிச்சு ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை சடனாக ஏவி இஸ்ரேலோட இந்த முக்கியமான விமானப்படை தளத்தை தாக்கி அங்கே இருக்கக்கூடிய F-35 போர் விமானங்களை இன்ஆப்பரபிளாக மாற்ற முடியும். இதே F-35 விமானம் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப அந்த விமானத்தை வீழ்த்துறதுக்கு நீங்கள் ஒரு சிஸ்டமை உருவாக்கியிருக்கீங்களா இல்லையா, அது நடக்குமா நடக்காதான்றத டிபேட் தான் பண்ணணும். நானும் நீங்களும் கடைசி வரைக்கும் டிபேட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். ஆனால் அந்த டிபேட் இல்லாமல் 100% F-35 காலி பண்ண முடியும் அப்படின்னா அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க இடத்துலேருந்து அடித்தா மட்டும்தான் முடியும். அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி ஈரானுக்கு இருக்குது. அதுபோக F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விமானம். எந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ஏரோ இந்தியாவுக்கு போயிருந்தேன். அப்போது ரஷ்ய போர் விமானங்கள், அமெரிக்காவோட F-18 சூப்பர் ஹார்னட் விமானங்கள், அதே மாதிரி F-35 போர் விமானங்களையும் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போது நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயத்தை உங்களோட சொல்கிறேன். எல்லா போர் விமானங்களையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி அந்த விமானத்தோட ரெக்கைகளில் பைலட்டும் மெயின்டெனன்ஸ் க்ரூவும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அதாவது ரெக்கை மேலே நடந்து போவாங்க. அப்படி போகிறப்ப அமெரிக்காவோட F-18 சூப்பர் ஹார்னட் விமானத்தோட ரெக்கை மேலே நின்ன ஒரு குறிப்பிட்ட டெக்னீஷியனோட காலில் சாதாரண பூட்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் அதே இது F-35 போர் விமானத்து மேலே நின்ன அந்த டெக்னீஷியனோட காலில் பூட்ஸுக்கு மேலே இன்னொரு லேயரை போட்டிருந்தாங்க, ஒரு குஷன் லேயர். அந்த குஷன் லேயர் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, அவரோட பூட்ஸு காலால் இந்த குறிப்பிட்ட விமானத்தோட அவுட்டர் லேயரில் ஏதாவது ஒரு ஸ்க்ராட்சோ இல்லை ஏதாவது சிப்போ ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பூட்ஸு கால் கூட படாத அளவுக்கு ஒரு சாஃப்டான மெட்டீரியலை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு போர் விமானம் தான் F-35. அது எவ்வளோ தூரம் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அது சென்சிட்டிவாகவும் இருக்குது, அதில் சில பிரச்சனைகளும் இருக்குது. இதை பற்றி நம்மளோட கடந்த காணொளிகளில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். F-35 விமானங்களை நான் கடுமையாக கழுவி ஊற்றியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 800 வீடியோ கிட்ட போட்டிருக்கோம், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இதனால் நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, நேரடியாக நீங்கள் F-35 விமானங்களை தாக்கி அழிக்கலை அப்படின்னாலும் அந்த F-35 விமானங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் டேமேஜ் பண்ணீங்க அப்படின்னாலே
அதனால் ஏற்படக்கூடிய மைனர் டேமேஜஸே இந்த விமானத்தை இன்னாப்ரபிளாக மாற்றிடும். அதாவது F-35 மேலே உள்ள கல்லை கொண்டு எரிஞ்சிங்க அப்படின்னா அந்த கல் அந்த போர் விமானத்தில் இருக்கிற ஸ்டெல்த் கோட்டிங்கை உரிச்சிரும். ஸ்டெல்த் கோட்டிங் இல்லை அப்படின்னா அது ஒரு சாதாரணன்னு சொல்ல முடியாது, மட்டமான 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டாக மாறும். ஏன்னா இந்த போர் விமானத்துக்கு ஸ்பீடும் கிடையாது, மெனியூரபிலிட்டியும் கிடையாது, ஸ்டெல்த் மட்டும்தான் முக்கியமான சிறப்பம்சமே. அந்த ஸ்டெல்த் லேயரே நீங்கள் உரிச்சிட்டீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அப்படின்னா இந்த விமானம் தான் இருக்கிறதுல ரொம்ப மோசமான 4th gen or 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த போர் விமானங்களுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ இதை ஈரான் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் இந்த காணொலியில் நான் சொல்கிறேன். அதே சமயம் இஸ்ரேலாக இருக்கட்டும் ஈரானாக இருக்கட்டும், 2 பேருமே அவங்கவுங்களோட எதிரிகளை குறைத்து மதிப்பிடுறது கிடையாது. ஈரானுக்கு இஸ்ரேலோட பலம் என்ன அப்படின்னு தெரியும், இஸ்ரேலுக்கும் ஈரானோட பலம் என்ன அப்படின்னு தெரியும். 2 பேருமே மாறி மாறி ஒரு அட்டாக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி ரிட்டாலியேஷனை நம்மளால் சமாளிக்க முடியுமான்றதை பிளான் பண்ணிட்டு தான் அட்டாக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக எந்த ஒரு கண்ட்ரியும் அட்டாக்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரிட்டாலியேஷனுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இஸ்ரேல் மற்றும் ஈரான் தான் அட்டாக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி ரிட்டாலியேஷனுக்கு பிளான் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் அட்டாக்கே பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப யோசித்து கால்குலேட்டிவாக முடிவுகளை எடுக்கக்கூடிய 2 நாடுகள். இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட மிக உயர்ந்த தொழில்நுட்பங்கள் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட எப்படியாச்சும் ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்குது. ஸோ இந்த 2 கண்ட்ரியும் மோத விட்டால் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் ஏகப்பட்ட பேர் நிறையவே கண்டென்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் இந்த 2 பேருமே ஒவ்வொருத்தரையும் இராணுவ ரீதியாக அவங்களோட பலத்தையும் பலவீனத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் நேர்கொண்ட பார்வையில் பார்க்குறாங்க. ஆனால் இந்த 2 நாடுகளையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இன்டர்நெட்டில் இந்த 2 நாடுகளையும் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் போத் ஈரானையும் தான் சொல்கிறேன், இஸ்ரேலையும் தான் சொல்கிறேன். இஸ்ரேல் சப்போர்ட்டர்ஸ் ஈரானை ரொம்ப மட்டமாக பேசுகிறதும், ஈரானியன் சப்போர்ட்டர்ஸ் இஸ்ரேலை ரொம்ப மட்டமாக பேசுகிறதும் இப்போ இணையதளத்தில் ரொம்ப காமனாக இருக்குது. அது போக நிறையவே ஃபேக் நியூஸஸும் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரேல் மேலே ஈரான் ஒரு தாக்குதலை பண்ணதுக்கப்புறமா, அந்த தாக்குதல் முடிஞ்சதுக்கப்புறமா ஈரானுக்குள்ளே பலிஸ்டிக் ஏவுகணைகள் நகர்ந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு வேவ் ஆஃப் அட்டாக்குக்கு ஈரான் தயாராகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து சமூக வலைத்தளத்தில் வைரல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா அந்த ஏவுகணைகள் எல்லாமே பரேடில் வச்சு கொண்டு போகிற ஏவுகணைகள் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா கீழே போர்டு போட்டிருக்கோம், அந்த ஏவுகணையோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் போர்டு போட்டிருக்கோம். அந்த போர்டை பார்த்தாலே தெரியும் அது பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ப்ராப்பு, அது ஒரிஜினல் ஏவுகணையே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஃபேக் நியூஸஸும் இப்போ சமூக வலைத்தளங்களில் 2 விதமான சப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்தும் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையை விட ரொம்ப ரொம்ப வேகமாக பரவும். ஏன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அந்த ஒரு காரணம் தான். அண்ட் 2 பேருமே, நீங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களோட எதிரியோட பலத்தை நீங்கள் ஒத்துக்கலை அப்படின்னா அதுதான் உங்கள் தோல்வியோட முதல் படி அப்படின்றத இந்த காணொலியில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் நல்லதை பிறந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.